இந்த பஜ்ஜி மிளகா வச்சு நீங்க நிறைய பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா இந்த பஜ்ஜி மிளகா வச்சு என்னைக்காவது மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? இன்னைக்கு பஜ்ஜி மிளகா வச்சு சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க செஞ்சு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சுபைதா சாக்ஸ் கிச்சன்ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். ஸோ நான் இங்க வந்து ஒரு கல் சட்டி கடாய் பேட்டர்ல எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து சூடு பண்ணணும். எப்பவுமே நான் சொல்றது தான், ஒரு தடவையும் நான் குக் பண்ணும்போது அந்த குக்கிங்கோடைய இது மட்டும் இல்லை, எப்படி செய்யணுன்றது மட்டும் இல்லை, அந்த பாத்திரங்களை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எப்பயுமே சொல்லுவேன். ஸோ கல் சட்டி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழகின சட்டி, ஸோ அதனால் அந்த சூடு வந்து தாங்கியிருக்கு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வெறுமனை சூடாக விடவே கூடாது. எண்ணெய் இம்மீடியட்டாக இதில் வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயோடு சேர்த்து இந்த சட்டி சூடாகட்டும். அந்த சூடாயிட்டு இருக்க கேப்ல நம்ம வந்து இந்த பஜ்ஜி மிளகாவை நம்ம நசிச்சு வந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை நல்லா தட்டி தான் செய்ய போகிறோம். இது கட் பண்ணி செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட் வராது. ஸோ தட்டி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பஜ்ஜி மிளகா 3 பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். மொத்தம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மொத்தம் 3 பஜ்ஜி மிளகா எடுத்திருக்கேன். ஸோ ஒன்று நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி 1க்கு 2 நம்ம தட்டிக்கலாம். இந்த காம்பு வந்து நமக்கு தேவை கிடையாது, நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். என்ன விசா 3மே தட்டி எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம நசுக்கி வச்சிருந்த பஜ்ஜி மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகா கிடைக்காதவங்க குடமிளகா வச்சு கூட செய்யலாம். ஆனால் பஜ்ஜி மிளகாவுக்கு தனி டேஸ்ட்டு தான். அவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு தடவை எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். ஸோ அடுத்து இதில் நம்ம தட்ட போகிறது பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் சீரகம் நல்லா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் சீரகம். அடுத்து ஒரு இந்த அளவுக்கு, அதாவது ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு. சைஸ் வந்து பார்த்துக்கோங்க, பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் 1 பல்லு பூண்டு குறைஞ்சிக்கலாம். ஓகே, டன். நம்மளுடைய மிளகாத்தூள் மிளகா எல்லாம் நம்ம தட்டி எடுத்தாச்சு. இதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மோர் குழம்புக்கு கலந்துக்கிறதுக்கு இங்கே ஒரு மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டரு தயிர் சேர்க்குறேன். சரி, நான் சொல்ல நீ போடு, சரியா? 1/2 லிட்டர் தயிருக்கு இப்போ நம்ம வந்து என்னென்ன மசாலா சேர்க்க போறோம் அப்படின்னா, மிளகாத்தூள் சேர்க்க போறோம். எக்ஸா மிளகாத்தூள் மம்மி போட்டுறேன், மஞ்சத்தூள் நீ போடு. ஓகே, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து ரொம்ப காரம் இல்லை, வெறும் உங்களுக்கு வந்து கலர் மட்டும்தான் வரும். ஸோ இதில் வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். அவ்வளோ போடக்கூடாது, இன்னும் கம்மி பண்ணிக்கோ. அவ்வளோதான். வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ அடுத்த இதில் நம்ம மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்க்க போகிறோம். ஸோ 4 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்தாச்சு. சரி, நீ மிக்ஸ் பண்ணு, ஓகேவா? இப்போ நம்ம அதை மத்த வச்சு கடைஞ்சிக்கலாம். அந்த மத்து இல்லைன்னா மிக்சியில ஒரு 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 சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இது மம்மி கடையிறேன், நீ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்து. ஓகே, சூப்பர் இல்சா. ஸோ 1/2 லிட்டர் தயிருக்கு 1/2 லிட்டர் தண்ணி நான் கணக்கு. சூப்பர் இல்சா, தேங்க்யூ. வாவ். ஓகே, போதும், தண்ணி போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் கடலை மாவு கலவையை இதில் நம்ம சேர்த்துடலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்பு யூஷுவல் காட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து கம்பு ரொட்டி அப்புறம் வந்து ராகி ரொட்டிக்கெல்லாம் இது வந்து ஒரு செம்ம பர்ஃபெக்டான காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ பொதுவாக மோர் குழம்பு அப்படின்னாலே நம்ம வந்து
வடை போட்டு பண்ணுவோம், பக்கோடா போட்டு பண்ணுவோம், அப்படி இல்லாட்டினா வெண்டைக்காய் போட்டு பண்ணுவோம். இதுதான் வந்து யூசுவலான மோர் குழம்பு. பட் நான் ஒரு தடவை வந்து அஹமதாபாத் போயிருந்தப்போ பாஜ்ரேக்கா ரொட்டி, அதாவது கம்பு ரொட்டி வித் இந்த மிர்ச்சிக்கா கடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா மிளகா போட்டு மோர் குழம்பு வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான காம்பினேஷனா இருந்தது. அதோட வந்து கொஞ்சமா நல்ல ஒரு ஊறுகாய் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ டேஸ்டா இருந்தது. ஸோ அப்பவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பொதுவாக கம்பு ரொட்டியோட வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு காம்பினேஷன் பண்றது அப்படின்றதுனாலே நிறைய நம்ம வந்து அதை எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மோர் குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து கம்பு ரொட்டியா இருக்கட்டும், இல்ல ராகி ரொட்டி, இல்லை எனி சப்பாத்தி ஜஸ்ட் ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ இந்த ரெசிபி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்றீங்க. அப்பதான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம சால்ட் டு டேஸ்ட், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து கை விடாம இதை கிளறிட்டே இருக்கணும், அப்படி இல்லைன்னா தெரிஞ்சிடும். ஸோ இதை வந்து கை விடாம நம்ம கிண்டிட்டே இருக்கலாம். நுரக்கட்டி வந்தோடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா லைட்டாக வந்து இந்த மோர் குழம்பு கொதிக்க அந்த லைட்டாக நுரக்கட்டி வருது. ஸோ இப்போ அது கல்ச்சட்டின்றதால நான் இப்போவே ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ரொம்ப அப்படியே தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும். கல்ச்சட்டி வந்து போஸ்ட் குக்கிங் வந்து இதில் நிறையவே நடக்கும் அப்படின்றதுனால நான் ரொம்ப ப்ரியராகவே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி. இப்போ நம்ம இதை வந்து இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, கடுகு போட்டதும் எண்ணெயை நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லாட்டி ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிடும். 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கேன். அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சமாக, கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம இல்லை கொத்தமல்லி தழை லைட்டாக வச்சுட்டு அவ்வளோதான் தாளித்து இதில் நம்ம ஊற்றிடலாம். வாவ், சூப்பரான பஜ்ஜி மிளகா வச்சு அட்டகாசமான மோர் குழம்பு ரெடி. இந்த மாதிரி மோர் குழம்பு நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம அதையும் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.